அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் எண் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஆற்று ஓம்பல் தலை. தெற்கு திசைகளில் வாழும் முன்னோர்கள் கடவுள் விருந்தாக வருபவர்கள் உறவினர்கள் தான் என்னும் 5 வகை பிரிவினருக்கும் நற்செயல்கள் செய்து போற்றுதல் இல்லற வாழ்வில் தலையானது. Most important duties of a family man or woman is to nurture and safeguard the ancestors, God, Gus, relatives and self. என் துழிப்பா மூதாதையர் தெய்வர் விருந்தினர் சுற்றத்தார் நம்மவர் என்ற ஐவரையும் போற்றுவர் இல்லறத்தார். மூதாதையர் தெய்வர் விருந்தினர் சுற்றத்தார் நம்மவர் என்ற ஐவரையும் போற்றுவர் இல்லறத்தார். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை: மூதாதையர் வாழ்வாங்கு வாழ்ந்து வழிபாட்டுக்குரியவர்கள், விருந்தினர்கள், சுற்றத்தார் மற்றும் தான் என்ற ஐவகையார்க்கும் அறவழி கடமையாற்றுதல் இல்லறத்தானுக்கு தலையாய பண்பாகும் அப்படின்னு சொல்றார். அப்ப 5 வகை மக்களுக்கு கடமையாற்றுவது இல்லறத்தில் வாழ்பவர்களுடைய தலையான பங்கு என்று சொல்கிறார்கள் எல்லோரும். அந்த ஐவர்கள் யார் என்பதில்தான் சிறு வேறுபாடுகள் இருக்கு. தென்புலத்தார் என்றால் தென் திசையில் வாழும் மூதாதையர்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு ஐதீக நம்பிக்கை இருக்கிறது. அதன்படி நம் சந்ததியில் பிறந்த முன்னோர்கள் இறந்து போன பிறகு அவர்களுடைய ஆன்மா தெற்கு திசையில் போய் தங்குகிறது என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது. இரண்டாவது கடவுள் தெய்வம், மூன்றாவது விருந்தினர்கள், நான்காவது சுற்றத்தார், ஐந்தாவது தான் நான் என்னை சார்ந்தவை என்று இந்த 5ஐயும் எடுத்துக்கலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவரே சொல்லிட்டாரு. அதனால தெய்வம் என்ற சொல்லை வள்ளுவர் இங்க கையாண்டிருந்தாலும் அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களை பற்றித்தான் குறிப்பிடுகிறது என்று சொல்கிறார்கள். எப்படி இருந்த பொழுதும் இல்லறத்தானுக்கு என்று இருக்கக்கூடிய இந்த 5 கடமைகள், முதல் கடமை மூதாதையர்களை, முன்னோர்களை, பாட்டன், முப்பாட்டன், கொல்லுப்பாட்டன், பாட்டன், மூட்டன் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு 3-4 தலைமுறைக்கு முன்னால் இருப்பவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கூறிய நற்பண்புகளை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியுமா, பலரும் சொல்றதில்லை. ஆனா வழி வழியாக எங்க அப்பா, அவங்க தாத்தாவை பற்றிய சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க அப்பாவை பற்றிய சில விஷயங்கள் என் பிள்ளைகள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், என் பேரனுக்கும் கூட சொல்லுவேன். அந்த மாதிரி வழி வழியாக சில நற்பண்புகள் கடத்தப்படும். அந்த நற்பண்புகளை மனதில் வைத்து இல்லறத்தான் கடமையாற்ற வேண்டும், அல்லது அவர்கள் நற்பண்புகளுக்காக கடமையாற்ற வேண்டும். அது கெடும் அளவுக்கு கடமையாற்றக்கூடாது என்பது ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, அவர்களுக்கென்று அந்த திதி கொடுக்கும் பொழுது 3 தலைமுறைக்கு முன்னால் இருந்து சொல்லித்தான் திதி கொடுப்போம். அந்த 3 தலைமுறைக்கும் திதி கொடுக்கும் பொழுதாவது அவர்களை பற்றிய நினைவுகள் நமக்கு வரும். அதை இல்லறத்தான் செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக தெய்வம். உனக்கு தெய்வத்தில் நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வம் என்பது ஒரு மதத்தை சார்ந்ததோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாமியை சார்ந்ததோ அல்ல. தெய்வம் என்பது இயற்கையும் சார்ந்ததுதான். மழையும் தெய்வம், பூமியும் தெய்வம், மரமும் தெய்வம், எல்லாமே, சூரியனும் தெய்வம், எல்லாமே தெய்வம். அப்ப தெய்வம் என்பது இயற்கையை சார்ந்த அல்லது நீங்கள் வழிபடக்கூடிய அந்த மகாசக்தி உங்களுக்கு கூறியுள்ள நல்ல பண்புகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த மகாசக்தியை போற்ற வேண்டும். மூன்றாவதாக விருந்தினர்கள். எப்படா இவன் போய் துளைவான் என்று நினைக்காமல், ஒரு விருந்தினர் வந்துவிட்டு சென்றவுடன் அடுத்த விருந்தினர் எப்பொழுது வருவார் என்று நாம் காத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று வள்ளுவரே சொல்கிறார். அப்படிப்பட்ட விருந்தினர்களுக்கும் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பச்சை தண்ணியாவது, ஒரு காப்பி தண்ணியாவது போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது. சுற்றம் என்றால் தான், மனைவி, பிள்ளை, பெற்றோர், மனைவியினுடைய பெற்றோர், இருவருக்குமான நெருங்கிய உறவினர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், இவங்க எல்லாமே சுற்றத்தார் தான். இவங்களையும் பார்த்துக்கணும். ஒரு உப்பு இன்னைக்கு கடனா உப்பு கொடுக்க மாட்டாங்க. சர்க்கரை இன்னைக்கு கடனா வாங்கணும்னா தான் நாளைக்கு ஒரு காப்பி தூளை கடனா கொடுக்க முடியும், அல்லது காப்பி தூளை கடனா கொடுத்தோம்னா தான் டீ தூளை கடனா வாங்க முடியும்.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகளை இல்லறத்தான் வச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு உன்னை நீ பாத்துக்கலன்னா எப்படிப்பா, நீ உன்னையும் நல்லபடியா பாத்துக்கோ, உன் குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கோ. இந்த ஐவகை கடமையிலிருந்து இல்லறத்தான் இல்வாழ்க்கை வாழ்வோன் தவறக்கூடாது அப்படிங்கறதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள். இதற்கு ஒரு பாடல். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம், நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம், நாம் நேர் வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம், ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க என்று அன்பு கரங்கள் என்ற படத்தில் வாலி எழுதி டிஎம்எஸ் குரலில் சுதர்சனம் அவர்கள் இசையமைத்த ஒரு அற்புதமான பாடல். அந்த ஒன்னாயிருக்க கத்துக்கணுங்கிற அந்த ஒரு அடிப்படை தான் இந்த குரலில் வருது. முன்னோர்கள், தெய்வம், விருந்தினர்கள், சுற்றத்தார், தான் இந்த ஐவரையும் ஒன்றாக கவனித்துக் கொண்டால் தான் இல்லற வாழ்க்கை சிறப்படையும் என்று வள்ளுவர் கூறுகிறார். மீண்டும் குரல். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஆற்றுவோம் முதல் தலை. நான் சிறக்க தமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், மிஷினை திரளையாளர் சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, நண்பர்கள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.